இன்னைக்கு அநேகமான பொம்பளை புள்ளைகள் ப்ரோஃபைல் பொம்பளை புள்ளையோட போட்டோ போடுதா இல்லையா? எப்படி போடுற தெரியுமா? உங்களோட ஏரியாவில் குரங்கு வாரா ஹாஜி? அந்திக்கு ஒரு சீசனுக்கு குரங்கு வரும் தானே, அந்திக்கு குரங்கு வரும். ஒரு 15, 20, 30 குரங்கு அப்படியே பேருக்கு வரும். வந்த ஒரே மரத்தில் அந்த ஒரு பக்கத்து ஏரியா எல்லா மரத்திலையும் ஒவ்வொரு குரங்கு ஒவ்வொரு ஸ்டைலுக்கு உட்கார்ந்து கொண்டு நாங்க பேசி பார்த்தா மோத்த பார்க்காது, ஒவ்வொன்று அகலை பார்த்துக்கணும். கவனிச்சுக்கிறான். இதே போலதான் சில ஸ்டேட்டஸ்ல குமர் புள்ளேல், அதுல ஹிஜாப் போடுறவள், ஷோல்டர் பண்றவள், பர்தா போடுறவள், ஒரு ஸ்டெப் ஏற்று ஃபேஸ் கவர் பண்ற புள்ளேலும் தான் ப்ரோஃபைல்ல போட்டோ போட்டிக்கிறது தெரியுமா? அவன் மோத்த காட்டுற இல்லையாமே, மோத்த அங்கட திருப்பி கொண்டு ஒரு போட்டோ வாட்ஸ்அப்ல வருதா இல்லையா? ஸ்டேட்டஸ்ல ப்ரோஃபைல்ல அங்கல திரும்பி கொண்டு இப்படி ஒரு போட்டோ, இங்கெல்லாம் திரும்பி கொண்டு அப்படி ஒரு போட்டோ, மரத்தில் இருக்கிற குரங்கு மாதிரி ஒவ்வொன்று. சில வெக்கை கெட்ட மாப்பிள்ளமாரும் உட்கார்ந்து கொண்டு அவர் அப்படி உட்கார்ந்து பொண்டாட்டி பக்கத்துல தோல்ல கையை போட்டுக்கொண்டு பொண்டாட்டியோட முகத்துக்கு மட்டும் ஒரு பொம்மை போட்டோவை போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா பொண்டாட்டிட்ட பொம்மை காட்ட மாட்டான். அப்ப மற்ற பொடி பார்ட்ஸ் நான் பஞ்சகாவத்தில் இருந்து கொண்டாந்துதான். ஏன் மோத்த காட்டுற இல்ல? ஆட்கள் பார்த்தா என்னமோ நினைப்பாங்க. அப்ப மோத்த திருப்பிட்டு குரங்குமாய் மத்தெல்லாம் காட்டுறீங்களே, ஆட்களுக்கு விளங்காதானே? அடி அல்லா பாக்குறானே. இதுதான் தக்குவான்றது. இது கவலைக்குரிய விஷயம். அது எந்த அளவுக்கு ஃபேஸ் கவர் பண்ற புள்ளே மூடி அவளும் வாட்ஸ்அப்புக்கு போட்டோ கொடுத்துக்கிறான். அங்களை பார்த்துக்கொண்டு, ஆத்த பார்த்துக்கொண்டு, கிணத்தை பார்த்துக்கொண்டு, மலையை பார்த்துக்கொண்டு, மனநோயாளிகள் மாதிரி அங்கோட இருக்கிற பைத்தியங்களுக்கு ஒன்று அங்கலை திரும்பி தலையை சொரிஞ்சு கொண்டு இருக்கும், இஞ்சலை திரும்பி இடுப்பை சொரிஞ்சு கொண்டிருக்கும், மோத்த பார்க்க வெக்கம் மாதிரி. இது மாதிரி சில லூசுகள் பொம்பளை இல்ல போட்டோ. அடி அல்லா பாக்குறானே, நீ தான் என்று அல்லாக்கு தெரியாதா? மோத்த மூடினா தொலைஞ்சு மூடிக்கொண்டு வீட்டுல இருங்களே, மோத்த மூடிட்டு என்ன மண்ணம் கட்டி ஒரு ப்ரோஃபைல் வீட்டுல அம்மிக்கல் வச்ச அந்த மூலையில இந்த மூலையில நசீபா. இல்ல எங்கட மோம் விளங்குற தானே, மோம் விளங்குற. மோத்த காட்டி எடுங்களே. சி, மோத்த காட்டினா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? நான் ஹிஜாப் போடுற குட்டி, நான் பருதா போடுற புள்ள, நான் ஃபேஸ் கவர் பண்ற புள்ள. ஃபேஸ் கவர் பண்ற புள்ள இந்த வேலை செய்யறேன். இது நடக்குதா இல்லையா? இதுதான் தக்குவான்றது. அல்லாஹ் பாக்குறானே. ஒரு பொம்பளையோட மோத்த மட்டும் காட்டுறது ஹராம் என்று இல்ல, ஜமீஉ பதனிஹா, முழு உடம்பையும் காட்டுறது ஹராம் தான். அவுரத் என்ன? எங்கட ஸ்கின் மேல் தோல் விளங்குறது மட்டும் இல்ல அவுரத். எங்கடா உறுப்பு விளங்க கூடாது, உறுப்புட கலர் விளங்கப்படாது, உறுப்புட ஷேப்பும் விளங்கப்படாது. இதுதான் அவுரத்.